ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி சீக்காய் அரைப்பது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். 1/2 கிலோ சீக்காய், 1/4 கிலோ சோப்புக்காய். இதாங்க சோப்புக்காய். இது நல்லா ஷைனிங்காக இருக்கும். சீக்காய் வாங்கும் போதே இதையும் கேட்டு வாங்கிக்கோங்க. நல்லா ஷைனிங்காக சோப்பு மாதிரி கொஞ்சம் நுரைக்குங்க. அதுதான் சோப்புக்காய். கேட்டு வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ சீக்காய், 1/4 கிலோ சோப்புக்காய். உங்களுக்கு வேணும்னா 1 கிலோ சீக்காய், அதேமாதிரி 1/4 கிலோ சோப்புக்காய் அப்படியும் போடலாம். நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். பச்சை பயிறு 1/4 கிலோ, வெந்தயம் 1/4 கிலோ, 100 கிராம் கருப்பு கவுனி அரிசி. இது நல்லா ஷைனிங்காக இருக்குங்க, நல்லாயிருக்கும். சில பேர் போட மாட்டாங்க, நான் போடுவேங்க. இது போட்டால் நல்லாயிருக்கும். நான் போட்டு பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கு, அதனால் போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, வேணான்னா இதை மட்டுமே போட்டிருக்கலாம். இதுக்கப்புறம் செம்பருத்தி பூவு கொஞ்சம் தழை. உங்கள்கிட்ட பூ மட்டும் இருந்தாலும் பூ மட்டும் போடுங்க. கொஞ்சமாக தழை போட்டிருக்குங்க. அந்த ஒரு 100 கிராம், கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க, அவ்வளோதாங்க. இதில் பன்னீர் ரோஸ் இருந்தால் போடலாங்க, என்கிட்ட இல்லை. இது எலுமிச்சம் தூள் வேஸ்ட்டு ஒரு 4 பீஸ் இருந்தது. 4 பீஸ் போட்டால் போதும், நிறையலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டு குளிர்ச்சிக்காகங்க, முடி நல்லா ஹீட்டை குறைக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக போட்டு இது ரெண்டும் எவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இது 2 நாள் காய வச்சு நைஸாக அரைச்சிக்கோங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். முடி நல்லா கருப்பாக இருக்கும், முடியும் வளருங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.